fuloncinema.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதி பகவான் சக்ஸஸ்க்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். Bhagwan role has already been done by few other actors. Do you think there was room for improvement? If yes, in what way? பகவான் கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி. பட் என்னென்னா ஒரு விஷயம் என்னால் புதுசாக பண்ண முடியும்னு எங்களுக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் அதுக்குள்ளே ஆட் பண்ணது தான். அந்த லைட்டரை தூக்கி போட்டு பண்ண விஷயங்கள், கன்னை லைட்டராக யூஸ் பண்ண விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம், அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதில் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட அது பகவான் கேரக்டர் எங்கே எலிவேட் ஆகுதுன்னா, ஆதின்னு இன்னொரு கேரக்டர் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த கேரக்டரும் படத்துக்கு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு நல்ல தியேட்டர் ரவுண்ட்ஸு, ரிவ்யூஸு எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? எல்லோரும் அமீர் அண்ணங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது அவருடைய கலரில் வேறு ஒரு படம் வரும்னு. ஸோ அவருடைய ஆடியன்ஸ் முதல்ல போய் பார்த்துட்டு, என்ன ஒரு கமர்ஷியல் படம் எடுத்திருக்காருன்னு சில பேர் சொன்னாங்க. என்னுடைய ஆடியன்ஸ் போய்ட்டு ரவி இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ யாருக்குமே படத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியத்தோடு தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு, ஐயோ இது வேறு ஒரு விஷயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டு உண்மையாகவே க்ரியேட் பண்ணது காரணம் அமீர் அண்ணன் தான். அவர் முதல் முறை கமர்ஷியல் ஜானரில் வந்திருக்காரு. அவருக்கே அது புதுசான ஒரு விஷயந்தான். ஆனால் அதில் சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும் போது உண்மையாகவே அது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய படம் அவர் பண்ணணும் கண்டிப்பாக. எனக்கு வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே படம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு இந்த அளவுக்கான ரிவ்யூ வேறு எந்த படத்துக்கும் வந்ததில்லை. மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ட்வீட் ஒன்று பண்ணீங்க, ஐ தேங்க் all those who watched Adi Bhagwan and truly liked it, and for those who are trying to put it down on purpose, I feel really sorry. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்வீட்? Do you have anything to say about it? எனக்கு வந்த ரிவ்யூஸ் எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸாக இருந்தது. பட் மீடியாவில் ஒரு சில பேர் படத்தை ரொம்ப தப்பாக சொன்னாங்க. ஓகே, தப்பான படமாக இருந்தாலும் இவ்வளோ தப்பான படமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு தப்பான படமாக ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்பின ஒரே ஒரு விஷயந்தான், இது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அது அதுவாக நடந்த விஷயம். ஏன்னா படம் இத்தனை நாள் மேக்கிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அமீர் அண்ணன் கமர்ஷியல் ஜானர் ட்ரை பண்ணுறாரு, நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எமர்ஜ் ஆகிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் எல்லாரையும் கொஞ்சம் குழப்புச்சு. ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. பட் ஃபைனலாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிச்சிது. இது ஆடியன்ஸோட ஃபிலிம், ஆடியன்ஸுக்கு தான் பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்சப்ப நான் அவங்க எல்லாரையும் தேங்க் பண்ணேன். பிடிக்காதவங்க ஐ ஃபீல் சாரி ஃபார் தெம்னு சொல்லி சொன்னேன். வேறு எந்த ரீசனும் கிடையாது. இதில் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட்டில் குபேரில் நெகட்டிவ், அதுவும் நெகட்டிவ், இதுவும் பகவான் டோட்டலி நெகட்டிவ் ப்ளஸ் வேறு மாதிரி ஹியூமனைசர் இருக்குது. எது டஃப்பாக இருந்தது? ரெண்டு கேரக்டருமே கஷ்டமான கேரக்டர் தான். அது ரெண்டு கேரக்டருக்குமே நான் பாடி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் பாடி லாங்குவேஜை மாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோன்றப்போ அந்த ஒரு டிக்னிட்டியும் அந்த ஒரு ஸ்டைலும் அந்த ஒரு கம்பீரமும் தேவைப்பட்டது. அதுக்கு ஒர்க் பண்ணேன். அதே நேரத்தில் பகவான் நீங்கள் டோட்டலாக பார்த்தா அது அப்படியே அந்த மாஸ்குலினிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஃபெமினைனாக இருக்க வேண்டியது இருந்துச்சு. அது ஒரு நளினம் தேவைப்பட்டது. ஸோ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் அது கூட தேவைப்பட்டது. ஸோ அதுக்கும் கஷ்டப்பட்டேன் நான். பட் போத் த கேரக்டர்ஸ் எனக்கு அமீர் அண்ணனுடைய அந்த இன்புட்ஸ் இருந்ததுனால தான் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் டு ஹிம். இது பேசிக்காக யாருக்காக பண்ணீங்க? அமீர் சாருக்காக பண்ணீங்களா இல்லை ஸ்கிரிப்டுக்காக பண்ணீங்க? ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லவே இல்லை அமீர் அண்ணன். அதனால் இது அவருக்காக பண்ண படம் தான். அவருடைய படங்கள் என்ன ஒரு சென்சேஷன் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரே ரவி நம்ம ஒரு படம் பண்ணணுன்னு கேட்டப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வேறு ஒரு கதை சொன்னார் கண்ணபிரான்னு. ஸோ அதுதான் நாங்கள் பண்ண வேண்டியது. அது ஒரு திடீர்னு நம்ம கமர்ஷியல் ஜானரில் போடுவோம், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு மட்டும் கதை கேட்காதீங்க, நான் என்னை நம்பி பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ அவரை அன்றைக்கி நம்பினதுக்கு இன்றைக்கி உண்மையாகவே நான் சந்தோஷப்படுறேன்.
கடைசி வரைக்கும் கதை சொல்லவே இல்லை எனக்கு. அது வந்து கேரக்டர் கூட சொல்லலை, இந்த பகவான் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு கூட சொல்லலை. ஆனால் ஏதோ ஒரு கில்லர் கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஆக போகுதுன்னு தெரியும் எனக்கு. எனக்கு இருக்கிற சினிமா நாலேஜில் கொஞ்சம் நான் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் இது ஒவ்வொரு விஷயமும் அப்பப்போ தான் வந்து அன்ராப் பண்ணுவார். ஸோ அதை வந்து நான் அப்படியே டக்குன்னு அந்த ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டேன் மனசுக்குள்ளே. ஸோ அதனால் இது வந்து பெரிய ஒரு கஷ்டமாக இல்லை. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவருடைய திறமை மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் காரணம். இதில் வந்து இப்போ நீத்து சந்திராவோட ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்குது, எப்படி இருந்தது? அவங்க கோஆக்டராக ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லவ்வராக வராங்க, நீங்கள் அப்போ செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆன்ட்டியாக வராங்க, அப்புறம் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அவங்க 2 பேரும் காம்பேக்ட் செஞ்சாங்க. எப்படி பண்ணீங்க? அது பண்ணுறப்போ எப்படி? நீத்துவுடைய கேரக்டர் வந்து உண்மையாகவே ஒரு டஃப்பான ஒரு கேரக்டர். ரொம்ப பேர் அதை எடுத்து பண்ண மாட்டாங்க, ஏன்னா நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கேரக்டர். ஆனால் அவங்க அதை எடுத்து பண்ணாங்க. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர் இந்த கேரக்டர் பண்ணதுக்கு. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, எனக்காவது 2 ரோல் படத்தில். நான் ஆதி ஒன்று பகவான். ஸோ 2 ஷேடு. அவங்களுக்கு ஒரே ஒரு ரோல் தான் படத்தில். ஆனால் அவங்க கரிஷ்மாவும் இருக்கணும், ராணியாகவும் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு இன்னும் கஷ்டம். ஸோ அதை வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுடைய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் வந்து உண்மையாகவே நானே பாராட்டினேன் அவங்கள. என்னதான் பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த காம்பேக்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியும். பட் என் கூட பண்ணும்போது கொஞ்சம் பயந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணேன், பயப்படாமல் அடி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் வந்து நீயும் வந்து வந்து சீன் நல்லா வரணும், ஸோ எதையும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் ராஜசேகர் மாஸ்டர் அவர் தேங்க் பண்ணி ஆகணும். அந்த பர்டிகுலர் சீன் வந்து அவருடைய இன்புட்ஸ் அவர் நிறையா கஷ்டப்பட்டிருக்கார் இந்த படத்துக்கு. ஸோ நிச்சயமாக எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கும் போகணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பூலோகத்தில் வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளான் பண்ண போகிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன ட்ரைனிங் ஏதாவது ஸ்பெஷல் எடுக்கிறீங்க? பூலோகம் படம் வந்து 80% முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒரு சின்ன வேலைகள் தான். அதில் வந்து மேஜராக பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் எபிசோட், அதில் நேத்தன் ஜோன்ஸ் வந்து என் கூட சண்டை போடுறதுக்கு வராரு. ஸோ அவர் வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். அவர் அந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ப்ளஸ் கிரேட் ரெஸ்லர். அவர் நிறைய நல்ல படங்கள், ஆங்கில படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட பண்ணுறது வந்து உண்மையாகவே ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் ஏற்றணும். நான் அந்த ட்ரைனிங்கில் தான் இருந்துகிட்ருக்கேன் இப்போது. கண்டிப்பாக நல்லா வரும். நான் வந்து ஒரு பாக்ஸராக ப்ளே பண்ணுறேன் அந்த படத்தில். ஸோ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் மிக்ஸ் ஆகி கண்டிப்பாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். நானும் எங்கள் அண்ணனும் படம் எடுத்து பண்ணுறோம். அகோரம் சாருக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டில். அந்த படம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். அந்த படத்தில் எங்கள் 2 பேர் காம்பினேஷனில் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். அதை தாண்டி ஒரு புது விஷயம் இருக்கும், பவர்ஃபுல்லான விஷயம் இருக்கும். எங்கள் அண்ணன் இந்த படம் எங்கள் அண்ணன் வந்து முதல் ஒரு ஸ்ட்ரெயிட் சப்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நிச்சயமாக நல்லா வரும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நம்ம ஃபேன்ஸ்க்கு ஏதோ மெசேஜ் இந்த படத்தை பார்த்து ஏதாவது சொல்லணும்னா என்னுடைய ரசிகர்கள் அனைவருக்கும், என் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் சக்ஸஸ் கொடுத்ததுக்கு, இந்த அளவுக்கு என்னுடைய கேரக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். இந்த படம் வந்து பார்த்தவங்க இன்னொரு தடவை பார்க்கணுன்னு கண்டிப்பாக நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பார்க்காதவங்க உடனே பாருங்கள். ஆதிபகவான் படம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அதில் வல்காரிட்டி கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள், 3TV சிட்டியில் பார்க்காதீங்க. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. fuloncinema.com நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை தேட்டரில் போய் பாருங்கள், 3TV சிட்டியில் பார்க்காதீங்க. தேங்க்யூ.